எல்லோருக்கும் வணக்கம். சீதாராமனை வணங்கி நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு பெண் உறவுகளின் உயர்வு. நாம் பொதுவாக பெண்கள், அதாவது நமது வீட்டு பெண்களை பற்றி எண்ணும்போது அவர்கள் எவ்வளவு படித்திருந்தாலும் சம்பாதித்தாலும் நமக்கு அவர்கள் எல்லா வகையிலும் ஒரு சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் என்றுதான் எண்ணுகிறோம். தாய் என்றாலும் எந்நேரமும் நமக்காகவே வாழ வேண்டும். நாம் கேட்கும்போது கேட்பதை தரவும், கவலையுறும்போது ஆறுதலாகவும், நம்மை பொறுத்தவரை நமது தேவைகளுக்கு உடனே பதில் தருவதில் இருந்து, ஏன் ஒரு பொருளை கேட்டவுடன் எடுத்து தரவும், நமது எல்லா சுமைகளையும் தாங்கும் ஒரு சுமைதாங்கியாகத்தான் எண்ணுகிறோம். சகோதரியா மூத்தவராக இருந்தால் கேட்டதை கொடுத்து பல சமயங்களில் தாய் தந்தையிடம் இருந்து அனுமதிகள் பெறவும், தவறு செய்தால் மன்னித்து தப்பிக்க வழிவகுப்பவளாகவும் இருக்க வேண்டும். தங்கை என்றால் சொல்லவே வேண்டாம். செய்த தப்புகளுக்கு தப்பித்து கொள்ள எல்லா தவறையும் அவள் தலையில் போட்டுக்கொண்டு புன்சிரிப்போடு பெரியவர்களிடம் அமைதி காக்க வேண்டும். பின் மனைவியா எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வதல்ல, பொறுத்து கொண்டு அனுசரித்து நடக்க வேண்டும். அடுத்து மகள், அப்பாவையும் அம்மாவிடமிருந்து காப்பாற்றி தனக்கு ஏதேனும் தேவை என்றால் கிடைக்கும் வரை காத்திருந்து எல்லாவற்றையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு அமைதியுற வேண்டும். பொதுவாக சராசரி ஒரு பெண் என்பவள் ஒரு குடும்பத்தில் இப்படி நடத்தப்படுகிறாள் என்றால், இதையெல்லாம் மீறி தான் உண்டு, தன் தேவையுண்டு, தன் சந்தோஷம் உண்டு என்று ஒன்று மட்டுமே தனது வாழ்நாள் குறிக்கோள் என்று அனைத்து உறவுகளிலும் சில பெண்கள் உண்டு. அவற்றை நாம் தள்ளிவிட்டு சராசரியான ஒரு பெண் நிலை குறித்தே இங்கு பார்க்கிறோம். இவ்வாறு நமது வாழ்க்கை சூழல் இருக்கும்போது புராணங்களில் உள்ள பல பெண்களை கவனித்தால் சீதை என்பவள் ஒரு வித்தியாசமான கேரக்டர். பிறந்தது பூமியின் உள்ளிருந்து, வளர்ந்தது வளர்ப்பு தந்தையிடம், குதூகலமாக வாழ்ந்தது தங்கைகளுடன். அதன்பின் திருமணம் என நடந்து ஜனகனின் அரண்மனையை விட்டு அயோத்தி அரண்மனை வந்ததோடு தங்கைகளுக்கும் தான் உதவியாக இருப்போம் என்று எண்ணி வந்தவள் தங்கைகள் தனக்கு துணையாக துன்புறும் வண்ணம் அமைந்தது வாழ்க்கை. ராமனை என்றும் பிரியமாட்டேன் என்று காட்டுக்கு வந்து அவ்வளவு துன்புற்று பிறகு ஒரு அந்நியனால் கவரப்பட்டு அங்குபட்ட துன்பங்கள் ஏராளம். பின் தனது மணவாளன் தனக்காக ஒரு பாலம் அமைத்து தன்னை அழைத்து கொண்டு செல்ல வருகிறான் என்று காத்திருந்தாள். வந்த கணவன் ஊருக்காக அக்னி பரீட்சை வைத்து அழைத்து செல்கிறான். அதுவும் முடிந்து அயோத்தி திரும்பினால் அங்கு மக்களின் ஒருவன் கூறியதற்காக ராமன் வருத்தமுற்ற போது அயோத்தி அரண்மனையை விட்டு மீண்டும் வனவாசம். அதன்பின் குழந்தைகள் பெற்றெடுத்து அவர்கள் மூலம் நல்வாழ்வு மலரும் என்று பார்த்தால், குழந்தைகளை தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு தனது வாழ்வே முடிவுற மீண்டும் பூமியுள் சென்றது சீதையின் முடிவு. இதில் ராமனின் பங்கு துஷ்டர்களை அழித்து மக்களுக்காகவே ஒரு மன்னன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் எப்படி தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே இந்த ராமனின் அவதாரம் என கூறப்படுகிறது. இதில் ஒரு பெண்ணின் நிலை எவ்வளவு துன்பங்களை சந்திக்கிறது. பிறப்பில் தாய் தந்தை இல்லை, திருமண வாழ்க்கை மன்னனையே மணந்தும் அங்கு சுகத்தை அனுபவிக்கவில்லை. அமைதியின் சொரூபமாக இருந்த மன்னனையே மணந்தும் லக்ஸரி என்று சொல்கிறோமே, அதுபோல் கம்ஃபர்டான வாழ்க்கை இல்லை. ராமனை என்றும் பிரியமாட்டேன் என்று வாழ்ந்த வாழ்க்கையில் மீண்டும் பிரிவு, அதுவும் கணவனுக்கு பழி சொல்ல கூடாது, பழி வரக்கூடாது என்று இருக்க, இதுபோல் ஒரு பெண்களின் கதைகளை எடுத்து யோசித்தால் எவ்வளவு துன்பங்கள். சராசரி பெண்களின் வாழ்வும் விட்டு கொடுத்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்றாகிறது. அம்மா, சகோதரிகள், மனைவி, மாமியார், மருமகள், பாட்டி, தோழி என பலவிதமான உறவுகளில் கலந்து பின்னி வாழும் ஒரு பெண் என்பவள் போற்றப்பட வேண்டியவள். உண்மையை சொன்னால் அவளுக்கு துணை அவளே. எந்த பருவத்திலும் விட்டு கொடுத்து வாழ்ந்து தன்னையும் காத்து வாழும் பெண்ணை சுற்றி 1000 உறவுகள், அப்பா, சகோதரர்கள், நண்பன், கணவன், தாத்தா, பேரன் என ஆண்களாலும் பெண்ணை சுற்றியுள்ள பெண் உறவுகளாலும் எத்தனை பேர் இருப்பினும்
பெண்ணை தைரியமும் துணிவும் தன்னம்பிக்கையும் தான் காப்பாற்றுகிறது. தன்னம்பிக்கை கொண்டிருந்தால் மட்டுமே சிறப்பு. நேயர்களே, நீங்கள் பெண்ணாக இருந்தால் தன்னம்பிக்கையுடனும், ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு துணையாகவும் நில்லுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.